வெல்கம் டு ஜேடிகே டிவியின் எண்ட்லெஸ் தாட்ஸ். மற்றவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி. நம்ம மத்தியில் இன்னைக்கு என்னுடைய கெஸ்டாக வந்திருக்கா மிஸ் ஜோன் சஞ்சய். ஹாய் ஜோன். ஸோ ஜோன் யூத் மத்தியில் நிறைய மினிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் ஷி ஹஸ் பீன் சீயிங் அ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் டெஸ்டிமனி இன் ஹர் மினிஸ்ட்ரி. அதனால ஜோன், ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அபவுட் யோர் மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். நீ மினிஸ்ட்ரி வந்து சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் சின்ஸ் ஐ நோ யோர் ஃபேமிலி, நீ சின்ன வயசுலேயே விபிஎஸ் கிளாஸஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்ட. அண்ட் சாங் ட்ரெயின் பண்ணுவ. லைக் அ ஸ்மால் கேர்ள், ஐ திங்க் லைக் 7 to 8 years old you've started? Maybe a little bit late. Singing earlier, but மித்ததெல்லாம் a little bit late. Later, okay. நீ உனக்கு எப்போதுலேருந்து நீ பண்ணாப்புல உனக்கு ஞாபகம் இருக்கு மினிஸ்ட்ரி? எஸ்பெஷலி சண்டே ஸ்கூல் அண்ட் விபிஎஸ் யூ வேர் வெரி ஆக்டிவ் in the younger days. Maybe around 9th, 10th. 10 years. Not years, when I was 9th or 10th. 9th or 10th. Standard. அந்த டைம்ல I started. Okay. Mummy help பண்றதுல அப்படி start பண்ணி. Okay. So that time itself I've seen you on the stage singing songs and teaching songs especially. So நீ பண்ற மினிஸ்ட்ரியில முக்கியமா what are the ministries that you are doing now? நான் வந்து இப்போ சர்ச்ல இன்வால்வ் இன் சண்டே ஸ்கூல், அப்புறம் ஸ்கூலில் விபிஎஸ்ல ஹெல்ப் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் யங் கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒரு ஆன்லைன் யூத் ஃபெலோஷிப் மாதிரி யங் கேர்ள்ஸ் ஸ்கூல். In Zoom meetings, etc. That I think you started in the Corona time. COVID time. 2020 you started. 2020. And since then, ரொம்ப meticulous weekly once you're handling that Zoom class, இல்லையா? ஸோ ஐ தாட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பிள்ளைங்க மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் மேபி தே ஆர் டூயிங் மச் ஹார்டர் ஒர்க், மோர் ஒர்க். பட் நம்ம இப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ திங்க் மினிஸ்ட்ரி பண்ணாதவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இட் வில் பி லைக் அன் ஐ ஓப்பனர். இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. மினிஸ்ட்ரி பண்ணலாமா? ஏன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் பாஸ்டர்ஸ் அண்ட் ரெவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு படித்தவங்க, பைபிள் காலேஜ் போனவங்க மட்டும்தான் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் லேட்டர் ஆன் இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர். காட் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் தேட் எனிபடி கொண்டு டூ மினிஸ்ட்ரின்னு ஒரு ஐ ஓப்பனர் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் ப்ரோக்ராம் வில் பி லைக் அன் ஐ ஓப்பனர் அண்ட் மோட்டிவேஷன் டு ஆல் தி அதர்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து நீ பேசுறது நிறைய மினிஸ்ட்ரிஸ் பண்ணுற யூத் ரெப்ரசன்டேட்டிவாக நீ பேசுகிற. ஸோ first of all, do you like to do ministry? Is it interesting? Why not? It is boring அப்படின்னு தானே யூத்துக்கு தோணும் நிறைய பிள்ளைங்களுக்கு. இப்போ கிறிஸ்டியன் சேனல்ஸ் போடுறதும் மெசேஜ் கேட்குறதுமே வந்துட்டு they are not interested much. They want entertainment. யூடியூப் சேனல்ஸ்லையும் அந்த மெசேஜஸ் கேட்குறத விட லைக் வீடியோஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு மேக்கப் or ட்ரெஸ், அதில் யூத் being interested is very normal. So are you really interested in doing what you're doing? பேசிக்காக எப்படி சொல்லணும்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்டியானிட்டின்னு பார்க்கும்போது தே சீட் அஸ் ரிலிஜன் ஒரு ஸ்டெப்ஸ், இது கேட்கணும், இது பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ண. பட் உண்மையாக வந்து when you get saved by Jesus, உண்மையாக வந்து when he saves you, அப்போ தான் வந்து that relationship starts, that love relationship starts. ஒரு பர்சன் ஒன்று பண்ணுறாங்கன்னா அது இன்ட்ரெஸ்டடாக பண்ணும் போது அதர் எண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து they get involved in it. ஸோ ரிலிஜனாக பண்ணும்போது வந்து you do it ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பண்ணுறது, இதுக்கு அடுத்தது அது பண்ணும், பைபிள் ரீட் பண்ணுறது. அப்போ வந்து you don't see anything interesting there. But if you see the God of who made the whole universe sitting in front of you, அவர் அவங்க கூட பேசுகிறாரு, அவர் உங்களுக்கு என்ன பண்ணும் போது when you get அந்த மாதிரி ஒரு டீப்பர் ரிலேஷன்ஷிப்பில் when you get into with God, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து we cannot get into it ourselves. அது வந்து God, அவர் வந்து பிகாஸ் he died for us, அந்த ட்ரூத் நம்ம வந்து when we realize our sins, நான் ஒரு பாவின்னு ரியலைஸ் பண்ணும் போது அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அப்போ என்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு, யாருமே என்னை லவ் பண்ணாத போது, யாருமே என்னை வேண்டான்னு நினைக்கும் போது he stood by me, he wanted me. ஸோ அந்த ஒரு கிரேட்டர் ட்ரூத் வந்து when you realize and when you get saved, and அப்போ வந்து it gets more interesting. Yeah, so it is interesting அப்படின்னு நீ சொல்லிட்டு. What are the choices? என்னெல்லாம் பண்ணலாம்? என்னைய பொறுத்த வரைக்கும் எவ்ரி பிளேஸ் தட் யூ கோ இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ரெப்ரசன்ட் ஜீசஸ். எப்படின்னா வந்து சண்டே ஸ்கூலில் வந்து சின்ன வயசில் ஷெரன் ஆண்டி she always used to tell என்னன்னா வந்து everyone is a missionary and every place that you go to is a mission field. So it's not just நிறைய பேர் உண்மையாக கஷ்டப்பட்டு they work in north,
நார்த் இந்தியாவில் போய் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க, நிறைய மிஷினரிஸ் ஜீசஸ்காண்டி நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. பட் நமக்குன்னு வரும்போது நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காட் வச்சிருக்க மாட்டாங்க, அந்த பிளான் வச்சிருக்க மாட்டாங்க டு கோ இன்டு நார்த். நிறைய பேர் யூ குட் பி அட் ஸ்கூல், யூ குட் பி அட் காலேஜ். ஸோ அந்த இடத்துல தட் மைட் பி ஒன் ஃப்ரெண்ட் ஹூஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் யூ. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து த வே உன்னோட லைஃப்பை பார்த்து, நீ லிவ் பண்ணுற லைஃப் பார்த்து ஷீ கேன் சேஞ்ச், ஷீ கேன் பி இம்பேக்டட் த்ரூ தட். ஸோ அது மாதிரி யூ கேன் do stuff like that. வேற எங்கேயாச்சும் போய் பண்ணணும் தான் கிடையாது. The place where God has set you, He has a plan for you. அண்ட் நிறைய தேவைகள் இருக்கு ஜோன். மேபி யூ ஆர் ப்ரிவிலேஜ் பிகாஸ் யோர் பேரண்ட்ஸ் மைட் பி சப்போர்ட்டிங் யூ இன் ஆல் த மினிஸ்ட்ரீஸ் தட் யூஆர் டூயிங். அண்ட் உனக்கு வேணா எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரு வேலை இருக்கலாம். நீ நீ நடத்துறது எல்லாத்துக்குமே there's a backup, there's somebody who's supporting you. நிறைய யூத்துக்கு அந்த மாதிரி சப்போர்ட் இருக்காதே. எல்லா சப்போர்ட்டும் இல்லாம பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? வெரி ட்ரூ. பேரண்ட் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. பட் ஐ திங்க் வென் இட் கம்ஸ் டு லிவிங் ஃபார் காட், யுவர் கிரேட்டஸ்ட் பேக்கப் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். பிகாஸ் வித்தவுட் ஹிம் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் நான் சும்மா போய் யாருனாலும் எங்கேனாலும் மெசேஜ் கொடுக்கலாம், யாருனாலும் எங்களை பற்றி ஜீசஸ் பற்றி பேசலாம். பட் உண்மையாக ஒன்லி வென் ஜீசஸ் ஸ்பீக்ஸ் த்ரூ யூ அதில் வந்து ஃப்ரூட் இருக்கும். ஏன்னா ஜீசஸ் தான் வந்து வென் ஹீ ஸ்போக் பிகினிங்கில் வேர்டில் அவர் பேசும்போது தான் வந்து த ஹோல் வேர்ல்ட் வாஸ் கிரியேட்டட். ஸோ அவர் பேக்கப் பண்ணும் போது தான் வந்து யூ குட் ரியலி ஒர்க் ஃபார் காட். மித்த எதுவுமே வந்து ஐ டோன்ட் திங்க். நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஹிந்து ஃபேமிலிஸ்லேருந்து வருவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காது, தே ஹவ் பின் நெக்லெக்டட் பை த ஃபேமிலிஸ். ஸோ அந்த மாதிரி பீப்புள் கூட ஐவ் சீன் தம் நம்மளோட ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக தே வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் டெல்லிங் அபவுட் ஜீசஸ். நம்மளோட அப்போ கூட நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், சார் நம்ம கூட அந்த நிலைமையில இல்லையே, நம்ம இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண மாட்டேங்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டைம் பார்க்கும்போது தேர் பேக்கப் வாஸ் கிரைஸ்ட், நாட் தேர் ஃபேமிலி, நாட் தேர் ஃபினான்ஷியல் ப்ரிவிலேஜஸ். அவங்க பேக்கப் would have been கிரைஸ்ட். கிரைஸ்டோட அந்த லவ்வால தான் they have been able to do that. So I think the major backup is Christ and no one else. இப்போ பிள்ளைங்க ஒருவேளை பார்த்துட்டு இருக்கவங்க நினைப்பாங்க, யூ ஆர் டேலண்டட், யூ ஆர் எஜுகேட்டட், நீ எம்பிஏ படித்து முடிக்க போகிற. ஸோ தே மைட் பி திங்கிங் ஐ டோன்ட் ஹாவ் எனி டேலண்ட்ஸ் அண்ட் ஐ எம் வெரி ஷை, ஐ எம் வெரி ஸ்கேர்ட், எனக்கு பயமாக இருக்கும் ஒரு அண்ட் எனக்கு நான் சொல்கிறத கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நிறைய பேர் மினிஸ்ட்ரிக்கு வர மாட்டாங்க. வாட் am I அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஏதாவது பண்ண முடியுமா? how would you like to motivate them? ஸோ நிறைய நேரம் ஐ ஹவ் பின் ஷை. இப்போது நிறைய நேரம் வெளியே கூப்பிட்டா வந்து ஒரு கிறிஸ்டியன் சரௌண்டிங்கில் பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸி. யூ கேன் ஃபீல். ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்டேஜில் போய் ஜீசஸ் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொன்னால் எல்லோரும் கீழே கிளாப் பண்ணுவாங்க. அதே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு செக்குலர் சரௌண்டிங்கில் போய் நம்ம அதை போய் சொன்னோன்னா பார்த்து சிரிக்க தான் செய்வோம். ஸோ அந்த டைம் வந்து வி டென் டு கெட் ஷை, வி டென் டு பேக். ஸோ அந்த டைம் வந்து நிறைய டைம் வந்து அப்போ தான் பேட்டில் வரும், டு டாக் அபவுட் கிரைஸ்ட் ஆர் டு நாட் டாக் அபவுட் கிரைஸ்ட். அந்த பேட்டில் இருந்துட்டு அப்போ டெவில் வந்து கண்டிப்பாக அந்த தாட்ஸ் உள்ள நம்மளுக்கு போடுவோம். லைக் யூ ஆர் நாட் டேலண்டட், யூ ஆர் நாட் குட் எனஃப் டு ஸ்பீக். அந்த மாதிரி தாட்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் மைண்ட்குள்ளே. அப்போது ஒரு சின்ன ப்ரேயர், த லிட்டில் ப்ரேயர் யூ கேன் ப்ரே, காட் இஃப் இட்ஸ் யுவர் வில் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். நான் நிறைய டைம் அந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரேயர் அண்ட் ஹீ வில் டேக் கண்ட்ரோல் ஆஃப் தட் என்டையர் சிச்சுவேஷன். வேணா டேலண்ட் வந்து நம்ம வந்து எங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்தது இல்லை. இட் இஸ் வாட் கிரைஸ்ட் டஸ் த்ரூ யூ. அதுதான் வந்து we are exhibiting that. So what Christ does, he will do. So அந்த மாதிரி when temptation comes, when battle comes, ஏன்னா எல்லாமே Jesus has created each one of us fearfully and wonderfully. நம்மளை என்ன பர்பஸ் கண்டி இந்த earthல வச்சுருக்காங்களோ அந்த பர்பஸ் தேவையான எல்லாமே he will supply according to his riches. He who gave us his life, மித்த எதுவுமே he will not hold us back. ஸோ அந்த அவ்வளோ பெரிய லவ்விங் காட் வந்து we cannot doubt him. எனக்கு டேலண்ட் கொடுக்காம இருப்பாரா, எனக்கு இது கொடுக்காம இருப்பாரா அப்படின்னு we cannot doubt him. He has given us, he has supplied us with everything. ஸோ அந்த லைஃஸை வந்து என்டர்டைன் பண்ணாமல் அந்த மோமெண்ட்டில் யூ டேக் இட் டு கிரைஸ்ட், யூ டேக் இட் டு ஹிம். ஸோ he will supply it. அந்த டைமில் என்ன நீடோ, யார்கிட்ட என்ன பேசணுமோ he will supply it according. பட் நீயும் சேலஞ்சஸ் பார்த்துருப்ப, உன்னுடைய மினிஸ்ட்ரியிலையும் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்திருக்கலாம், ஒரு வீக்னஸ் வந்திருக்கலாம், சில டைம் ஃப்ரூட் இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லாரும் மினிஸ்ட்ரியிலையுமே தெர் இஸ் நோ சேஞ்சஸ், வை ஷுட் ஐ டூ திஸ் அப்படிங்கிற இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரியான பர்சனல் டீமோட்டிவேஷன்லாம் உனக்கு வந்திருக்கா? ஹவு டிட் யூ ஹேண்டில் ஆல் தட்? நிறைய டைம் வந்து
ஃபெலோஷிப்பில் ஷேர் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஒழுங்காக ஷேர் பண்ணலையோ, நம்ம இது ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலையோ, அது ஒழுங்காக அப்படியே ஒரு டவுன் ஆகும், ஒரு டிஸ்கரேஜ் ஆகும். ஸோ வந்து அந்த டைம் வந்து காட் இஸ் அ காட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஹி டசன்ட் டிஸ்கரேஜஸ். ஒரு சின்ன கேர்ள் வந்து அவங்க அப்பாட்ட போய் ஒன்று போய் வரைஞ்சி கொடுத்தா, அந்த அப்பா வந்து பர்த்டேக்குன்னு ஆசையாக ஒன்று வரைஞ்சி கொடுத்தா, அந்த அப்பா வந்து கசக்கி போட்டு இது நல்லாவே இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. அதே மாதிரி தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹீ இஸ் அவர் ஃபாதர். ஸோ அவர்கிட்ட போய் வந்து யூ டூ சம்திங் ஃபார் ஹிம், இஸ் நாட் கோனா த்ரோ யூ அவுட். நீ பண்ணது ஹீ இஸ் கோனா அப்ரிஷியேட் த லிட்டில் திங் தட் யூ டிட் ஃபார் ஹிம் because he helped you do it. So அதுதான் is the only thing that will encourage you. So நிறைய டைம் அப்படி டிஸ்கரேஜ் ஆகும்போது கிறிஸ்டியன்ஸ் வந்து மேஜர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக ஐ ஸ்ட்ரகிள் வித் டிஸ்கரேஜ்மெண்ட். ஐயோ என்னால் ஓவர் கம் பண்ண முடியல, என்னால் இது பண்ண முடியல, என்னால். அப்புறம் தான் லேட்டர் த மோர் டீப்பர் காட் கால்ஸ் யூ இன் டு ரிலேஷன்ஷிப் வித் ஹிம், யூ சி தட் யூ டு நாட் டூ இட் ஆன் யுவர் ஓன். அவரோட ஸ்ட்ரென்த்னால தான் we are doing it. Every sin that we face, everything that we do, எதுவுமே நம்ம ஸ்ட்ரென்த்தால் இல்லை. இட் இஸ் ஹீ ஹூ gives us strength and it is he who leads the way. So அதனால நிறைய times thoughts of discouragement will come, but we have a loving father who will lead us. God has always been by your side in your ministries. ஆனால் பர்சனலாக சில ஃப்ரூட்ஸ், சில டெஸ்டிமனிஸ் நமக்கு இருந்திருக்கும். அண்ட் we would have been overjoyed. ஒரு கிங்டம் கட்டின மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு சோலுக்கு ஏதோ ஒரு நன்மை நம்ம செஞ்சால் கூட we feel so great. So in your personal experience, what is a trophy that you received? ட்ரோஃபின்னு பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் எதுவுமே பெருசாக எதுவும் கன்சிடர் பண்ண முடியல. பிகாஸ் அவர் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ மற்ற எதுவுமே அண்ட் இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ டூ. நான் பண்ணனால ஐ சேவ் திஸ் சோல் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. எனக்கு வந்து பர்சனலாக வாட் ஹவ் பின் இம்பேக்டட் இஸ் ஒரு மினிஸ்ட்ரினா இட்ஸ் நாட் ஐ சிட் சம்வேர் அண்ட் ஐ ஸ்பீக். எனக்கு வந்து the main thing that is important to me is fellowship with one another, because Bible tells us to encourage and build each other up. So எனக்கு வந்து God's greatest blessing நான் பார்க்கும்போது is fellowship with my sisters in Christ. So ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஷிப் கூட when you build it on Christ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரைஸ்டோட ரூட்டட் ஆகி எஸ்டாப்ளிஷ் ஆகி வரும்போது it turns out to be a very beautiful friendship, turns out to be a very beautiful fellowship. அவங்களோட you can talk with them, you can share with them. எனக்கு அதுதான் வந்து it has been my greatest blessing. எதனால you can pray together, you can talk together, and God is between you guys and God is flourishing that relationship. So அதுதான் வந்து I think is the biggest thing, biggest blessing, biggest trophy also. சரி, இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க நினைக்கலாம், I want to do something, what can I do? Of course you gave some choices, but பேச முடியாத பிள்ளைங்க, பிகாஸ் எல்லாமே எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. மோஸ்ட்லி மினிஸ்ட்ரினா பேசுறது அப்படின்றது நம்ம நினைக்கிறோம். பேச முடியாத பிள்ளைங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க. பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. I just can't talk. Is there anything else other than talking in ministry? அதான் பைபிளில் போட்டுக்கும்போது the body of Christ வந்து ஒருத்தருக்கு வந்து gift of teaching, ஒருத்தருக்கு வந்து gift of serving, ஒருத்தருக்கு வந்து gift of, ஸோ எல்லாத்துக்குமே God has blessed us with different gifts. யாரையுமே வந்து பர்பஸ் இல்லாமல் God hasn't kept us here. God யாரையும் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி சும்மா he hasn't placed it. Everyone he has lovingly written, நம்ம days of our life he has lovingly written in his book. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது each and every single thing that you do, மேபி அதை ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், மேபி ஒருத்தங்களுக்கு போய் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது ஒரு மினிஸ்ட்ரி, அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். பக்கத்து வீட்டில் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறது, இல்லாட்டி யாருக்காவது படிக்க வரல அதுக்கு அந்த டைமில் போய் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இட் ஆல் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. யூ ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் இன் எவ்ரி வே. ஸோ அந்த நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜீசஸ் நான் காலேஜில் படிக்கும் போது ஒருத்தங்களுக்கு வந்து ஒன்று கஷ்டப்படுறாங்க, மித்தவங்க போய் டீஸ் பண்ணுறாங்க, நான் போய் கூட சேர்ந்து டீஸ் பண்ணுறாங்க. ஜீசஸ் அந்த இடத்துல இருந்தானா அந்த கேர்ளை கூட சேர்ந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த கேர்ள் கூட நிற்கும் போது ஐ ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் டு தட் கேர்ள். ஜீசஸ் இந்த இடத்துல இந்த காலேஜில் இருந்திருந்தாங்கன்னா he would have done that. ஸோ பேசணுன்றது கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டாக்கிங், இட்ஸ் த வே யூ லிவ் யுவர் லைஃப். ஏன்னா யாருனாலும் வந்து பேசிட்டு போகலாம். இப்போ நானாலும் வந்து பேசிட்டு போயிடலாம், பேசுறது எல்லாத்துக்கும் ஈஸி. பட் நம்ம லைஃப் எப்படி லீட் பண்ணுறோம், தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். நம்ம லைஃப் எப்படி இருக்குது மித்தவங்க சைட்டில், தட் இஸ் த ஒன்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொன்று வந்து நிறைய டைம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நானும் நிறைய டைம் பேசினது கிடையாது. ஐ ஹேவன்ட் டேக்கன் தி காஸ்பல். ஸோ அந்த டைம் வந்து உள்ளே இது பண்ணிட்டே இருக்கும், ஐயோ ஐ ஹேவன்ட் டேக்கன் இட், கூட இவ்வளோ நேரம் க்ளோஸாக இருந்திருக்கேனே, ஐ ஹேவன்ட் டேக்கன் இட் டு தம் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா
last day when I leave college or when I leave school, on time வந்து I give them a Bible with something else, some other gift. I give it to them. So one day or another, the word of God will definitely help them. And most important thing is to pray for your friends who do not yet know Christ. அவங்ககிட்ட வந்து நிறைய நேரம் பேச முடியாத சான்ஸ் இருக்கும், ஆர் பேசியும் வந்து யூஸே இல்லைன்றது, லைக் நம்ம பேசியும் அந்த மூமெண்ட்ல வந்து அவங்க வந்து they wouldn't have accepted Christ. ஸோ அந்த மாதிரி, ஸோ ஐ திங்க் praying for your friends is also very important. அது கூட ஒரு ministry that we can do. Not just going and speaking. Private, you talk to God, you tell him, and then God will change your friends' lives. So you can also do that. Prayer is the greatest ministry. இப்போ நம்ம இப்படி பேசிட்டு இருக்கும்போது some children might start feeling guilty. நான் பண்ணலையே, ஏன்னா எப்போவுமே நம்ம அப்படி கம்பேர் பண்ணிடுவோம் உடனே. ஸோ வந்துட்டு மினிஸ்ட்ரி பண்ணாதவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம். So there's one question I would like to ask. Is ministry compulsory? Can I not just lead my daily life? Is that கட்டாயம் பண்ணணுமா? ஹெவனுக்கு அப்போ தான் போக முடியுமா? ஆர் ஜீசஸ் கிரைஸ்ட் நான் அப்போ தான் சந்தோஷப்படுத்த முடியுமா? ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதாச்சும் கிரைஸ்ட் வந்து இஸ் நாட் கோனா பி, யூனோ, நான் பண்ணுறதால இஸ் கோனா பி ஹாப்பி, அது கிடையாது. He loved me so much that he gave himself. So our already is happy about me. He's happy that he created me. He doesn't hate me. He hates the sin that I have. So adoda we'll have to have a clear definition. So இன்னொரு question correct answer பண்ணனும்னா is that பைபிள்ல போட்டிருக்கிறது he who does not know God does not know love. So ஒன்று வந்து if you really know God, you will have that love in your heart. ஐயோ என் ஃப்ரெண்ட் வந்து நாளைக்கு என் கூட if he doesn't have Christ, he won't be in eternal life with me, he won't be in heaven with me. So when you go into a deeper relationship with God, ஆட்டோமேட்டிக்கா அந்த அடுத்த சோலுக்கு வந்து பர்டன் வரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து ஐயோ அந்த ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிடக்கூடாது, இப்போ என் கூட இருப்பா, நாளைக்கு என் கூட ஹெவன்ல இருக்க மாட்டான், அந்த பர்டன் ஆட்டோமேட்டிக்கா வரும். God will give that to you, and God will put in the right words to speak to him or her. So அந்த மாதிரி போகும்போது it's definitely God will help you, because once நம்ம வந்து when we get into a deeper relationship with God, when we know God, we know what is love. We are able to pour out that love to others. So அதான் வந்து it's not like நம்மளே ஒன்று உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே ஒன்று பேசுறது கிடையாது. நம்ம நம்ம சர்க்கிள் தான் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம யார் கூட பழகுறோம், நம்ம யார் கூட பேசுகிறோம், அதுதான் வந்து மேஜர்லி இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். அவங்களோட பிஹேவியர் தான் மற்றவங்களுக்கு ரிஃப்ளெக்ட். ஸோ வென் யூ வாக் வித் ஜீசஸ், வென் யூ டாக் வித் ஜீசஸ், ஹிஸ் பிஹேவியர் இஸ் கோனா பி ரிஃப்ளெக்டட் டு அதர்ஸ். ஸோ அதுதான் வந்து இஸ் த மெயின் திங். ஸோ மினிஸ்ட்ரின்றது வந்து இட்ஸ் நாட் லைக் ஸ்டாண்டிங் இன் ஸ்டேஜ் அண்ட் ஸ்பீக்கிங். இட்ஸ் எவ்ரிடே லைஃப், ஈட்டிங் லஞ்ச் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், கோயிங் அவுட் வித் ஹர். எல்லா சின்ன சின்ன திங்ஸ்லையும் யூ கேன் ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட், யூ கேன் ஷோ கிரைஸ்ட். have you ever felt இது எதுவுமே வேண்டாம், உனக்கு போர் அடிச்சிருக்கா? ஆமாம், நிறைய டைம் வந்து ஐ வாண்டட் டு கிவ் அப். நிறைய மித்த அட்ராக்ஷன்ஸ் பார்க்கும் போது நம்ம மட்டும் இங்கே உட்காந்துருக்கோம், மித்தவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தோணியிருக்கோம். நிறையாட்டி நானே இப்போ ஜீசஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன். கிறிஸ்டியன்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராமில் எப்படி ஸ்டோரி பார்த்து ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு ஒரு க்ரோயிங் அப் இன் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி வி ஹேவ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஸோ மித்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பண்ணலையே. அப்போ ஒரு வாட்டி அப்படி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஜீசஸ் பேசினாங்கன்ட்டு. அப்போது ஹி டோல்ட் மீ தட் நீ இது பார்க்குறது வந்து வெளியே வந்து நீ ஒரு ஃபோட்டோ தான் பார்க்க, நீ ஃபோட்டோ வச்சு யூ கம்மிங் டு அ கன்க்ளூஷன், ஆனால் யூ டோன்ட் சி த எம்ப்டினஸ் பிஹைண்ட் இட். அந்த ஃபோட்டோ சிரிக்காங்கன்னே யூ திங்க் ஓ அவங்க சிரிக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, பட் யூ டோன்ட் சி த எம்ப்டினஸ் பிஹைண்ட் இட். ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் மீ. when I'm with anything else, going out with your friends, partying or வெளியே ஊர் சுற்றுறதோ, nothing else is going to satisfy you, because I have been through all that. ஏன்னா நான் வந்து சும்மா வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணேன், அது சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு பேசல. I have seen that, I have lived that life. நான் அந்த மாதிரி ஒரு லைஃபோ லிவ் பண்ணியிருக்கேன். going away from Christ, தேவையில்லாத வேலை பார்க்குறது, நிறைய சேட்டை பண்ணுறது, எல்லாமே எல்லாரும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைஃப் லிவ் பண்ணுறதும் இந்த லைஃப் லிவ் பண்ணுறதும் பீயிங் வித் ஜீசஸ் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அந்த லைஃப் ஒரு டெம்ப்ரரி ப்ளஷர் தரும் அப்பப்போ, பட் பீயிங் வித் கிரைஸ்ட் ஒரு அல்டிமேட் ப்ளஷர், ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யுவர் ஹார்ட் இஸ் கண்டென்ட், யுவர் ஹார்ட் இஸ் ஜாய்ஃபுல். ஸோ அந்த மாதிரி லைஃப் வந்து when you அதான் பைபிளில் இருக்க டேஸ்ட் அண்ட் சீ தட் லார்ட் இஸ் குட். ஒன்று வந்து
டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோன்னா அப்புறம் அதை விட பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதான் எவ்ரிடே வென் யூ ஹாவ் கம்யூனியன் வித் ஹிம், எவ்ரிடே வென் யூ ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், அவரை விட பிடிக்காது, அவரை போரிங்காக பார்க்க முடியாது அவரை அது பிறகு. ஸோ அதே டெவில் வந்து டெம்ப் பண்ணுவார் நிறைய டைம்ஸ், ஓ இது 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 இதுன்னு. பட் அந்த டைம் குவிக்காக நீல் டவுன் அண்ட் ப்ரே, ஃபாதர் எனக்கு வந்து ஜீசஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு, நான் நிறைய டைம் சொல்லுவேன் எனக்கு பைபிள் ரீட் பண்ண போர் அடிக்கு, எனக்கு ப்ரேயர் பண்ண போர் அடிக்கு, எனக்கு வாசிக்கவே பிடிக்கலன்னா யூ கேன் கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டெல் ஹிம் எனக்கு இது பண்ண பிடிக்கல, நான் இது இப்படி இருக்கேன், யூ கேன் கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹீ வில் ஸ்ட்ரென்தன் யூ. அப்படியே லவ்விங்காக எடுத்து ஹீ வில் டீப்பன் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ என்ன இருந்தாலும் யூ கேன் கோ அண்ட் டாக் அபவுட் இட் டு காட் டைரக்ட். ஸோ நிறைய பிள்ளைங்க வந்துட்டு இந்த போர் அடிக்குதுல்ல அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருந்திருக்கும். தே மைட் கெட் டிஸ்கரேஜ். அப்படி நீ உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். வாட் யூ லைக் டு டெல் த சில்ட்ரன் ஹூ ஜஸ்ட் லெஃப்ட் ஆல் தட்? வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் ப்ரேயரில் டிமோட்டிவேட் ஆகிருப்பாங்க. எல்லாருக்குமே சின்ன பிள்ளை, நாட் ஒன்லி யூத், பெரியவங்களுக்கு கூட நிறைய ஒரு சில விஷயம் கேட்டுகிட்டே இருந்திருப்போம் ஆண்டவர்கிட்ட. ஒரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இருந்திருக்காது. ஸோ தே வுட் ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங். தே வுட் ஹவ் ஜஸ்ட் லாஸ்ட் இட். லாஸ்ட் இட்னா நாட் ஒன்லி ஃபெய்த் இன் காட், தே வுட் ஹவ் ஜஸ்ட் லாஸ்ட் ஃபெய்த் இன் லைஃப். நத்திங் இன் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன எம்டினஸ் சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நிறைய பேர் அப்படி எம்டி ஆயிருப்பாங்க. தே வுட் ஹவ் லாஸ்ட் ஃபெய்த் இன் காட், இன் பேரண்ட்ஸ், இன் லைஃப் இட் செல்ஃப். ஸோ அப்படிப்பட்டவங்க, அதுவும் ரொம்ப மினிஸ்ட்ரியில் இருந்தவங்க மோஸ்ட்லி அப்படி ஆவாங்க. ஒரு அல்டிமேட் பீக்குக்கு வந்து கிரேட் ப்ரீச்சர்ஸ்லாம் கூட அப்படி ஆயிருக்காங்க. தே வுட் ஹவ் ஃபாலன் லைக் தட். வாட் வுட் யூ லைக் டு டெல் பீப்புள்? பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு 50% அது இருக்கும், அந்த காயம் இருக்கும். கேட்டு 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 தேவன் பதில் சொல்லாத உங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? நிறைய டைம் நானும் ப்ரேயரில் போய் கேட்கும் போது ஆன்சர்ஸ் ஹவ் பின் நோ, ஐ ஹவ் பின் ஹர்ட். நான் அது பிறகு சரி இதுக்கு மேலே ப்ரேயர் பண்ணி என்ன, இதுக்கு மேலே இது பண்ணி என்னன்னு அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட். ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே என் மேலே இருக்குது. எனக்கு இது நடக்கலை, எனக்கு இது பண்ணல, எனக்கு இது ஆகலை, எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கல, எனக்கு அந்த இது கிடைக்கல, அந்த மாதிரி நிறைய இருக்கும். எனக்குன்னு ஃபோக்கஸ் ஆன் ஆசை. பட் நம்ம வந்து வி டோன்ட் ஃபோக்கஸ் இனஃப் ஆன் ஜீசஸ். ஜீசஸ் எப்படி என்னை வந்து ஒரு லவ்விங் ஃபாதர் வந்து அவன் டாட்டரையோ சன்னையோ கொண்டு ஒரு யூஸ்லெஸ்ஸான இதில் போய் போட மாட்டாங்க, பிடிக்காத ஒன்றில் போய் தள்ள மாட்டாங்க. ஹி வில் டூ எவ்ரி திங் இன் லவ். ஸோ வென் யூ ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட், அவர் வந்து even if he says no, he says it for our good. இப்போ தெரியாது ஏன் அந்த நோ, நிறைய புரியாது ஏன் இப்போ நோ சொன்னாங்க, நிறைய கன்ஃபியூஷன் வரும், நிறைய இது தெரியும். ஏன்னா we tend to focus on ourselves, செல்ஃப் பிட்டி பண்ணுவோம், ஐயோ எனக்கு இல்லை, பிகாஸ் we think this story is about us. ஆனால் it's not about us, it's about Christ. and நிறைய டைம் வந்து நம்ம தாட்ஸ் வந்து இஸ் வெரி வெரி லிமிட்டட். ஓ இப்படி நடக்கும்னு நினச்சோம், இப்படி இது பண்ணணும்னு நினச்சோம். நம்ம பைபிளில் போட்டிருக்க மாதிரி your ways are higher than mine. ஸோ அது வந்து அதுக்குன்னு வந்து God will bless me, என்னைய நிறைய இடத்துல கொண்டு போய் வேற மாதிரி போய் பிளஸ் பண்ணுவார், என்னை பெரிய ஆள் ஆக்குவார், அப்படின்றது கிடையாது. ஈவன் தோ என்னை ஒரு சின்ன இடத்துல வச்சாலும் யாருக்குமே தெரியாத இடத்துல if God keeps me, அந்த இடத்துல வந்து I would be a blessing for him, I would be a blessing for his kingdom. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ நம்ம தாட்ஸ்லேருந்து நம்மளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் rather we focus on Christ, you will understand who he is. ஏன்னா God is not a God who doesn't care about his children. Hagar அன்னைக்கு ஓடி போகும்போது he was a God who saw her. So every time he sees you, he knows you and he loves you. So அந்த ட்ரூத்தில் வந்து when we stand firm that God knows me, God sees me and he loves me, when you know the truth shall set you free from all discouragement, from all hopelessness. So rather than fixing our eyes on ourselves, it's good to fix our eyes on our author. இன்னைக்கு ப்ரீச்சர்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் டிஸ்கரேஜ் ஆகிறோம், எஸ்பெஷலி யூத்ஸ். அது ப்ரீச்சர்ஸ் மட்டும் இல்லை, லீடர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ யூத்ஸ் வந்து தே ஆர் லூசிங் ஃபெய்த் இன் த கண்ட்ரி, in politics, in leadership, because of their life. அவங்க லைஃப்பை பார்க்குறோம், நமக்கு வந்து நம்பிக்கையே போயிடுச்சு. நம்ம தேசத்து மேலே சில டைமுக்கு நம்பிக்கை போயிடுது, நம்ம மினிஸ்டர்ஸ் மேலெல்லாம் நம்பிக்கை போயிடுது, நம்ம கவர்மெண்ட், நம்ம சிஸ்டம் எல்லா மேலேயும் நம்பிக்கை போயிடுது. அதே மாதிரி மினிஸ்ட்ரிஸ்லேயும் நம்ம வந்து நம்மளுடைய லீடர்ஸ், சில கிரேட் மினிஸ்டர்ஸை பார்க்குறோம், அவங்களுடைய பர்சனல் லைஃப் இன்னைக்கு லைக் எவ்ரி திங் இஸ் ஓப்பன். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓப்பனாக இருக்கிறதுனால அவங்களுடைய பர்சனல் லைஃப்ஸ் பார்க்குறோம். வி ஆர் ஜஸ்ட் லூசிங் ஃபெய்த்.
இன் காட் ஹிம்செல்ஃப் சில டைம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு ப்ரீச்சரையோ அந்த ஒரு மினிஸ்ட்ரியோ ரொம்ப நம்பியிருப்போம். அவங்க தான் நம்மளை வழி நடத்தியிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது சம்டைம்ஸ் அவங்களுடைய டெஸ்டிமனி வந்து நம்மளை ஷேட்டர் பண்ணிடுது. சிலருக்கு வீட்டிலேயே அவங்க அப்பா அம்மாவுடைய லைஃப் வந்து அவங்கள ஷேட்டர் பண்ணியிருக்கோம். சில யூத்தை வந்துட்டு இதுதான் வாழ்க்கையா தீஸ் பீப்புள். ஏன்னா நான் அவங்கள எப்படி காட் மாதிரி பார்த்தேன், காடுக்கு அடுத்தாப்புல இது என்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப் இவ்வளோ மோசமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த கண்ணு திறக்கும் போது அதை தாங்கிக்கவே முடியறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவங்களால நிச்சயமாக ஒரு ஹெல்த்தியாக மினிஸ்ட்ரி பண்ணவே முடியறதில்ல. ஸோ அப்படி ஷேட்டர் ஆனவங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். பிகாஸ் யூ கேன் ஃபீல் இட். அவங்களுடைய மனசு லைக் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் தெம். யூனோ அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆஸ் அ யூத் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கேன், லைக் வீட்டில் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால they would have lost their ways, அதனால they would have lost their faith in God. எனக்கு மட்டும் மித்த சில்ட்ரன் பார்க்கும்போது they are bound to get discouraged. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து இவங்கள வந்து நான் காட் மாதிரி பார்த்தேன். அந்த இடத்துல தான் ஐ திங்க் தே மேக் த மிஸ்டேக். இவங்கள நான் காட், நீ காடா பார்க்கல. யூ saw someone else as your God. காட் வந்து இஸ் வே பியாண்ட் தட். இஸ் மோர் லவ்விங், இஸ் மோர் கேரிங், இஸ் மோர் லைக் ஒரு ட்ரூ ஃபாதர். லைக் நாட் ஜஸ்ட் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து இஸ் அ ட்ரூ ஃபாதர்னு சொல்லிட்டு போகலாம். பட் when you taste and see that relationship, you see that he's a very very good father. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து go through stuff like that, கண்டிப்பாக இட்ஸ் a very horrible time for them, ரொம்ப broken time. But God is a God who binds up our wounds. He's close to the broken hearted. நம்ம வந்து and time we think that God is far away from us. God நமக்குலாம் கிடையாது அப்படின்னு. But that's all a lie again. He's more closer than our breath. நம்மளோட breath-ஓட is more closer. He longs to have you in his arms. He loves you so much. More than all the people in the world, more than your parents. He's the one who truly cares for you and he's the one who loves you. So எல்லாமே வந்து lies வந்து நம்ம ஈஸியாக believe பண்ணுவோம். Because இட்ஸ் ஏன்னா எதுவுமே சைட்டில் இல்லை. ஜீசஸ் நம்ம சைட்டில் பார்க்க முடியலை இது. ஸோ இட்ஸ் ஈஸி டு பிலீவ் ஆல் த லைஸ் அரவுண்ட். பட் அதே மாதிரி தான் கோ அண்ட் நீல் டு ஹிம் இன் ப்ரேயர் அண்ட் யூ ஃபீல் இஸ் கம்ஃபர்ட், யூ ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ் இன் தட் டைம். ஸோ அந்த டைம் வந்து லைஸ்க்கு வந்து நம்ம இடம் கொடுக்காம பைபிள் ரீட் பண்ணும்போது யூ வில் நோ த ட்ரூத். ஓகே இதான் ட்ரூத்துன்னு நம்பி வென் யூ ப்ரே யூ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ கெட் த்ரூ. சில டைம் மினிஸ்ட்ரி பண்ணும்போது நம்ம வீட்டிலையே டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நமக்குமே அப்படி தோணியிருக்கு, என்னுடைய படிப்புக்கு இது ஒரு தடையாக இருக்கும், ஆர் என்னுடைய கெரியருக்கு இது தடையாக இருக்கும் அப்படின்னு நம்மளும் நினச்சிருக்கோம். நம்மளுடைய பேரண்ட்ஸும் சில டைம் நல்ல விஷயங்களுக்கு தடை வச்சுருவாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைப்பாங்க. வில் மினிஸ்ட்ரி அஃபெக்ட் அவர் கெரியர் ஆர் அவர் ஸ்டடீஸ்? ஸோ கரியர் ஸ்டடீஸ் எல்லாமே இட்ஸ் அ காட் கிவன் கிஃப்ட். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கல, நிறைய பேருக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. அக்கார்டிங் டு காட்ஸ் வில் ஹி ஹஸ் கிவன் அஸ், ஹி ஹஸ் பெஸ்டோட் ஆன் அஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் கிரேட் பர்பஸ். ஸோ நிறைய டைம் பார்க்கும்போது இதுக்கு ஹிண்ட்ரன்ஸாக வருமா, இதுக்கு ஹிண்ட்ரன்ஸாக பார்க்கும்போது ஹவு டு ஐ ரெப்ரசன்ட் ஜீசஸ் இன் தட் பிளேஸ், அதுதான் மெயின் கோலாக இருக்கும். ஏன்னா இட்டர்னிட்டியில் போய் ஜீசஸ் போய் உன்னோட நீ எவ்வளோ சிஜிபிஎல்ல பாஸ் அவுட் ஆனேன்னு கேட்க போகிறதில்ல, உன் கரியரில் எவ்வளோ க்ரோத்துன்னு கேட்டு போகிறோம். அதுக்கு அக்கார்டிங் டு அந்த இதுக்கு வந்து இஸ் நாட் கோனா கிவ் அஸ் த க்ரௌன். ஸோ கெரியர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட், எஜுகேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதை வந்து சைடில் வைக்கணுன்றது கிடையாது. ஹி ஹஸ் கிவன் அஸ் அண்ட் அதை வந்து நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக அந்த ஹேண்டில் பண்ணணும். கெரியர் எந்த பொசிஷனில் வச்சுருக்காங்களோ நம்ம அந்த ஒர்க்கை ஃபெய்த்ஃபுல்லாக பண்ணணும். படிக்க வச்சுருக்காங்கன்னா இஃப் ஹஸ் கிவன் அஸ் தட் ப்ரிவிலேஜ் வி ஷுட் ஸ்டடி ஹார்ட், வி ஷுட் ஒர்க் ஹார்ட். ஸோ அதுலேயும் வி வில் ஹாவ் டு ரெப்ரசன்ட் கிரைஸ்ட். அதை சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் லைக் கிளாஸில் போய் முன்னாடி நின்னோம் இல்லாட்டி ஆஃபீஸில் போய் முன்னாடி நின்னோம் ப்ரீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த கிஃப்ட் இருக்குது, நிறைய பேர் முன்னாடி போய் போல்டாக ப்ரீச் பண்ணோம். பட் த லிட்டில் திங்ஸ் தட் யூ டூ, உன்னை வந்து உனக்கு ஒரு எஜுகேஷன் ஒரு இன்ஸ்டியூட்டில் வச்சு உன்னை அந்த பிளேஸில் வச்சுருக்காங்கன்னா ஜீசஸ் அங்கே வச்சுருக்கிறதுல யூ ஹாவ் அ பர்பஸ். ஸோ அதுக்கு வந்து that won't become a hindrance. பைபிள் சொல்லும்போது seek ye first the kingdom of God and all these things. ஸோ அந்த இடத்துல how do I seek first his kingdom, அந்த இடத்துல how do I glorify God, not seek first the world and அப்படி கிடையாது. seek first his kingdom and மித்த எல்லாமே he'll take care, your education, your career, எதுனாலும் he's gonna take care of it. We need not worry about it. Our duty is to seek first his kingdom. So அது seek பண்ணும்போது he will automatically take care of the other stuff.
So John, you answered many of my questions. இன்னும் ஒருவேளை டவுட்ஸ் இருக்கலாம் யூத் மத்தியில். But what would you like to finally give a take home message to all the youth who are watching? So once Christ saves you, அந்த சேவிங் லவ்வை பார்த்தோன்னே the amount of love that he has for you, எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் ஈஸி டு கோ பேக். அவரை டேஸ்ட் பண்ணி அவரை பார்த்தோன்னே அவரை பிடிச்சோன்னே இட்ஸ் நாட் ஈஸி டு கோ பேக் ஃப்ரம் தட் லவ். ஏன்னா அவர் அவ்வளோ லவ்விங் ஃபாதர். அட் த சேம் டைம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லவ். At time he disciplines us, he leads us in the right way. So நான் வந்து I think I got saved in 4th standardல I called Jesus into my heart. அப்புறம் ஒரு டீனேஜ் இதுன்னு வரும்போது யூ டென் டு ஸ்ட்ரே ஆஃப் நிறைய இடத்துல வேறு தப்பான ஃப்ரெண்ட்ஸோட பழகியோ அந்த மாதிரி ஒரு தனி சைட் ட்ராக் போகும்போது God would have left me there. சரி நீ போ, you could have gone to hell அப்படின்னு he could have left you. But he didn't. அவர் வந்து எத்தனை வாட்டி விழுந்தாலும் எத்தனை வாட்டி பாத்துக்குள்ளே விழுந்தாலும் he made sure that he picked me up from there. அங்கேருந்து பிக் பண்ணி he showed me love again, he forgave me. ஸோ எல்லாம் பண்ணும்போது when you see such a loving God, அந்த காட்லேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு யூ கான்ட், நம்மளால் முடியாது. அவ்வளோ he such a loving God. ஸோ அந்த மாதிரி ஒரு காடை டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே அதான் ஜான்ல சொன்ன மாதிரி when you know God, when you know God, you'll know what love is. ஸோ அதே மாதிரி மை அட்வைஸ் இஸ் தட் இங்கே போய் ப்ரீச் பண்ணுங்க அங்கே போய் ப்ரீச் பண்ணுங்க அப்படி கிடையாது. பிகாஸ் எல்லாத்துக்குமே காட் இஸ் a different plan. நிறைய பேருக்கு வந்து சும்மா சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறது கூட, சேர் டேபிள் தூக்கி போடுறது கூட God would have kept them there. We don't know that. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒன் அண்ட் ஒன்லி திங் இஸ் தட் டீப்பர் யுவர் இன்டிமசி வித் காட். அவங்க காடோட ரிலேஷன்ஷிப்பில் வில் ஹாவ் டு கெட் இன் டு மச் டீப்பர் க்ளோஸர் ஃபெலோஷிப் வித் him. அப்போ தான் வந்து we'll be able to represent Christ in the world. அது சொன்ன மாதிரி who we hang out with, அதுதான் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ the more you spend time with Jesus, அவரோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய ஸ்டார்டிங் இனிஷியல் டைம் வந்து பைபிள் திறந்தோன்னா போர் தான் அடிக்கும். ஒரு 5-10 minutes கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி நிறைய டெம்டேஷன் வரும். பட் ask God the strength to help us sit down, உட்காந்து அந்த வேர்டை ஸ்டடி பண்ணும்போது அப்போ அவரோட பேச 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 he will also talk back to you. அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் டைமாக இருக்கும். ஸோ அதை பேச 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 you enjoy it, you cherish it, and அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் சேஞ்ச் யூ. இன்னொருத்தரை பார்க்கும்போது ஓ he doesn't have Christ, she doesn't have Christ. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரேயர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக he will make you talk to them. ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் he will lead you. ஸோ நம்ம வந்து பேனிக் பண்ண வேண்டாம், ஐயோ நான் ஒன்றும் பண்ணல. ஏன்னா நம்ம போய் நெக்ஸ்ட் டே ஒன்றும் போய் பண்ணி கிழிக்க போகிறதில்ல. ஏன்னா he is the one who's gonna, அவர் தான் வந்து is gonna make us do it. It's not by our own strength. So first get into a much deeper relationship with God, seek first his kingdom, and he'll take care of everything else. So John, you shared your experience and you shared your testimony also today. We learned more about you. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு யூத்தாக இருக்கட்டும் யாரையும் பார்க்கும்போது we only see the face. And நம்ம சில டைம் நம்ம ஜட்ஜும் பண்ணிக்குவோம். This person might, this person is very privileged, or this person is underprivileged. இந்த பர்சன் ரொம்ப ஸ்வீட், இந்த பர்சன் ரொம்ப ரஃப், இப்படி நம்மளே வந்து லேஸாக நம்ம ஜட்ஜ் பண்ணிக்குவோம். பட் ஆல் த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா உள்ள வந்து தட்ஸ் another person completely and very deep. Every person is a treasure. இப்போ வந்துட்டு we got out of that treasure. உன்னுடைய ட்ரெஷர்லேருந்து கொஞ்சம் we got some points. அதான் இந்த ப்ரோக்ராம் பேர் endless thoughts. ஸோ அந்த தாட்ஸ் இந்த ட்ரெஷரில் உன்னுடைய தாட்ஸ் எல்லாம் தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட. ஸோ அந்த ட்ரெஷரை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு ட்ரெஷர். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் டு டேக் சம் ட்ரெஷர் அண்ட் ஷேர் இட் வித் ஆல் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங். நிச்சயமாக உன்னுடைய லைஃப், உன்னுடைய டெஸ்டிமனி இது இன்னும் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா பேர் எழும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை கெஸ்ட், ஜோன். தேங்க்யூ. தேங்க்யூ.